Praise the Lord. மரியே வாழ்க. கடவுளின் அன்பை பெற்று இறை மக்களாக அழைக்கப்பட்டுள்ள உங்கள் அனைவருக்கும் தந்தை, மகன், தூயாவியின் பெயராலே எனது அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, இறை வார்த்தையை கேட்பதற்காக ஆர்வமாய் அவருடைய பாதத்தை பார்த்திருப்பவர்களே, ஒரு நிமிடம் கண்களை மூடி துதிப்போம். ஆண்டவர் துதியின் மத்தியில் வாசம் செய்பவர். அவர் துதிக்கும் போதுதான், அவரை நாம் துதிக்கும் பொழுதுதான் நம்முடைய எல்லா தடைகளும் தகர்த்து போடுவார். அவரை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது நம்முடைய எல்லா மன கஷ்டங்கள், யார்கிட்டையுமே சொல்ல முடியாத மன கஷ்டங்களை எல்லாம் அவரை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது மாற்றுவார். எனவே இந்த நேரத்தில் ஒரு நிமிடம் கண்களை மூடி, அப்பா, இன்று இந்த நிமிடம் வரை நாங்கள் ஜீவனோடு இருப்பது உங்களுடைய கிருபை ஆண்டவரே. எத்தனையோ பேர் இந்த நாள் இந்த நேரத்தில் இல்லை, ஆனால் நாங்கள் எல்லோரும் உங்களுடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது உங்களுடைய சுத்த கிருபையினால். எனவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வீட்டில் இருந்தபடியே ஆண்டவரை துதிங்க. எல்லா நேரமும் நாம என்ன செய்ய முடியாது. எல்லாரும் ஹல்லேலூயா, சோத்ரம் சோத்ரம், இயேசுவே இயேசுன்னு சொல்லிட்டு இருக்க மாட்டோம். இந்த வாய்ப்பு கிடைக்கும் பொழுது ஆண்டவரை என்ன செய்யணும்? உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து துதிக்க வேண்டும். ஒரு நிமிடம் ஆண்டவரை துதிப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஆம் தகப்பனே, எங்களை விட்டு விலகாத கிருபை, எங்களை சூழ்ந்திருக்கிற கிருபை, எங்களை பாதுகாக்கிற கிருபை, எங்களை வழி நடத்துகின்ற கிருபை. அப்பா, உடைய கிருபை இல்லை என்றால் நாங்கள் ஒன்றும் இல்லை ராஜா. உடைய கிருபை தான் ஆண்டவரை உங்களை தாங்கி தப்புவித்து ஒவ்வொரு நேரமும் ஆண்டவரை வழி நடத்துகிறது ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தையும் கூட உடைய வல்லமை மிக்க அர்ப்பணிக்கிறேன் ராஜா. அநேக நாட்களுக்கு பிறகு ஆண்டவரே உடைய வார்த்தையை அறிவிக்க நீ அடியவளை தேர்ந்தெடுத்தமைக்காகவும் உனக்கு நன்றி செலுத்துகிறேன். வருகிற நேரத்தை நீ தொடர்ந்து ஆளுகை செய்து ஆட்கொண்டு அபிஷேகித்து ஆவியானவர் அனலாய் செயல்பட வேண்டுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். சிவனும் பரிசுத்தமும் உள்ள நல்ல தந்தையே, ஆமென், ஆமென், ஆமென். பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மழை அதிகமா இருக்கிறதுனால உங்களுக்கு கிளியரா இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. ஆண்டவருக்கே நன்றி, ஆவியானவருக்கே நன்றி. ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா பல கொஸ்டின்ஸ், நமக்குள்ளேயே பல கொஸ்டின்ஸ். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை, ஏன் வாழ்க்கையில மட்டும் எதற்காக இந்த சோதனைகள், என்ன மட்டும் தான் நான் கடவுளே கடவுளேங்கிற ஆண்டவரை தேடுறேன், 3 உபவாசம் இருக்கேன், கோயிலுக்கு போறேன், ஆராதனைக்கு போறேன், நவநாள் திருப்பலி எல்லாம் பாக்குறேன், என்னெல்லாமோ செய்யறேன். ஆனா எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலை? யோசிக்கிறோமா இல்லையா? எனக்கு மட்டும் ஏன், எனக்கு மட்டும் ஃபீல் பண்றோமா பண்ணலையா? அவங்க எல்லாம் கடவுளே தேடல, ஜெபிக்கல, ஆண்டவரை ஆராதிக்கல, திருப்பலிக்கு போகல. ஆனா எப்பவுமே ஆண்டவர் பாதத்துல அமர்ந்திருக்கிற எனக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படின்னு சொல்லி அநேகர் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கலங்கி கொண்டிருக்கிறோம். இருக்கிறோமா இல்லையா? எல்லாருடைய
எல்லாருடைய செய்தியும் ஒரு மாதிரி இருக்கும். என்னுடைய செய்தி நான் வந்து கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பேன் பாத்தீங்கன்னா. ஏன்னா ஒவ்வொருடைய வாழ்க்கையில நடக்கின்ற நடைமுறைகள் அப்படிதானே. என்ன வந்தாலும் நம்ம கேட்கிற ஒரே ஒரு கேள்வி ஆண்டவரை நோக்கி, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? நான் ஒரு புக்ல படிச்சேன். ஒரு சின்ன ஒரு 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 ஒருத்தருடைய கதை, ஒரு சின்ன ஒரு இதுதான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனா அப்படின்றது எனக்கு தெரியாது. அதனால மீண்டும் கேட்கறதுனால தப்பு இல்ல. கேட்காதவங்க கேட்கட்டும். பாத்தீங்கன்னா ஒரு டென்னிஸ் வீரர் இருந்தாரு. அவர் பேரு ஆர்தர் ராபர்ட்ன்னு சொல்லிட்டு. அவர் வந்து நல்ல ஒரு அருமையான ஒரு விளக்கத்தை ஒரு புஸ்தகத்துல பகிர்ந்திருந்தார். அதை நான் படிக்க படிக்க நான் என்ன ஒண்ணு சின்ன ஒரு இது படிச்சாலும் அத திரும்ப திரும்ப படிப்பேன். ஏன்னா அதுல இருந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு இது கிடைக்கும், ஒரு ஹிண்ட்ஸ் கிடைக்கும். பாத்தீங்க நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி செயல்படணும் அப்படிங்கிறதையும் அவனுடைய வார்த்தையோட ஒப்பிட்டு பார்ப்பேன் நான். பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இந்த ஆர்தர் ராபர்ட்டுடைய கதை படிக்கும் பொழுது, அவர் வந்து ஆஸ்திரேலியால மிகப்பெரிய ஒரு வீரர். பாத்தீங்கன்னா டென்னிஸ் வீரர். அவர் வெற்றி மேல் வெற்றியை குவித்தவர். பாத்தீங்கன்னா அநேக அந்த இதன் வழியாக நிறைய பணம் சம்பாதித்தவர். பேர் புகழ் பட்டம் அப்படின்னு சொல்லி அநேகத்தை அவர் என்ன செஞ்சிருக்காரு, பெற்றுக்கொண்டிருக்கிறார். பாத்தீங்கன்னா எந்த மீடியா எடுத்தாலும் அவருடைய செய்திகளா தான் இருக்கும். அந்த அளவுக்கு அவர் பேரும் புகழும் பெற்றவர். திடீர்னு ஒரு நாள் பாத்தீங்கன்னா அவருக்கு பயங்கரமான ஒரு நெஞ்சு வலி வரவும் ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. இதய அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதய அறுவை சிகிச்சை நடக்கும் பொழுது என்ன ஆயிடுச்சுன்னா, அவருக்கு போதுமான ரத்தம் இல்லை. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய டெக்னீஷியன்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அந்த பிளட் எல்லாம் நல்லா பரிசோதிச்சு அதுக்கு பிறகுதான் இப்ப எல்லாம் ஏத்துறாங்க. முன்னாடி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு உண்டான ஒரு இதெல்லாம் கிடையாது. சோ என்ன செய்வாங்க, ஒருத்தவங்களோட பிளட்டை வாங்குவாங்க, இன்னொருத்தவங்களுக்கு அப்படியே ஏத்துவாங்க. அந்த மாதிரி அவருக்கு தானமாக ரத்தம் கொடுத்தவர் மூலமாக அவருக்கு எய்ட்ஸ் நோய் பரவியது. எய்ட்ஸ் நோய் பரவி இருக்கு. பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு இதுன்னு பாருங்களேன். அந்த எய்ட்ஸ் நோய் வந்த உடனேயும் கொஞ்ச நாள் ஆனோடனே தலைவலி, ஃபீவர், ஆபரேஷன் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சு. வீட்டுக்கு வந்தாரு, பயங்கர தலைவலி, ஃபீவர். அப்ப இவர் வந்து என்ன செஞ்சாரு, பத்திரிகை எழுதுவது வழக்கம். பாத்தீங்கன்னா இந்த பத்திரிகை எழுதுற வழக்கத்துல இருந்தாலும் கூட பல இவருடைய ஃபேன்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவருக்குன்னு சொல்லி நிறைய ஃபேன்ஸ். அப்ப இவரை பார்க்க வரும் பொழுது எல்லாருமே கேட்கிற கேள்வி, நீ யாருக்குமே எந்த துரோகமுமே செய்யலையே, யாருக்குமே எந்த தீங்குமே செய்யலையே, இறை பற்று நிறைந்தவனாச்சே, இறை அச்சம் உடையவனாச்சே, அநேக ஏழைகளுக்கு நீ உதவி செய்திருக்கிறாயே, நீ பேர் புகழ் பட்டம் பெற்று நிறைய சம்பாதித்தாலும் அநேக ஏழைகளுக்கு நீ உதவி செய்திருக்கிறாயே, பிறகு ஏன் உனக்கு இந்த நிலை, ஏன் உனக்கு மட்டும் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு என்ன செஞ்சிருக்காங்க, அநேக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. எத்தனையோ பேர் என்ன செய்யறாங்க, குடிப்பழக்கம், எவ்வளவோ பேர் குடிப்பழக்கத்திற்கு ஆளாயிருக்காங்க. அதிகம் போதை ஆகும் பொழுது என்ன செய்யறோம்னு தெரியாம போய் பல தவறுகள், பெண்களோடு பல விபச்சாரத்தனம் செய்து, வேஷித்தனம் செய்து எத்தனையோ பேர்லாம் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் ஏன் இந்த எய்ட்ஸ் நோய் வரல? செயின் ஸ்மோக்கிங் அநேக பேர் இருக்காங்க. இந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் ஏன் இந்த நோய் வரல? பெண்கள் தான் வாழ்க்கை, வேஷித்தனம் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அநேகரை பார்க்கிறோமே. அப்ப உங்களுக்கு தெரியும் வெளிநாடெல்லாம்னா எப்படி இருப்பாங்கன்னு. ஆனா இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த வாழ்க்கை வரலையே, இந்த நோய் வரலையே, ஏன் உனக்கு மட்டும் இந்த நிலை, ஏன் உனக்கு மட்டும் இப்படி அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்காங்க, ஒவ்வொருத்தரும் கேட்டிருக்காங்க. அவருக்கு கேட்கும் பொழுது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? அப்படியே புலம்புவோமா, புலம்ப மாட்டோமா? ஆனா கேட்ட எல்லார்கிட்டையுமே அவர் ஒரு பொண்ணு சிரிப்பு மட்டும்தான் சிரிச்சிருக்காரு. வேற என்ன செய்யவே இல்லை. ஒரு ஆர்கியூமெண்டே பண்ணல. எதுக்குமே அவர் என்ன செய்யல, ஆர்கியூமெண்டே பண்ணல. பாத்தீங்கன்னா
அப்ப இவங்க எல்லா கேள்விகளுக்கும் ஒரு விடை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு அவர் அந்த பத்திரிகை எழுதுறவர் அப்படிங்கிறதுனால அவர் ஒரு பத்திரிகை எழுதுறார். ஒய் ஃபார் மீன்னு டைட்டில் கொடுத்து, ஏன் எனக்கு மட்டும் அப்படின்னு டைட்டில் கொடுத்து அவர் அதுல கொடுத்திருக்காரு. என்ன கொடுத்திருக்காருன்னா, 500 லட்சம் பேர் இந்த டென்னிஸ் விளையாட துவங்குவாங்க. 500 லட்சம் பேர் துவங்கும் பொழுது அதுல 50 லட்சம் பேரை தான் அதுல 50 லட்சம் பேர் என்ன செய்வாங்க, டென்னிஸ ரொம்ப ஆர்வமா கற்றுக்கொள்ளுவாங்க. பாத்தீங்கன்னா கற்றுக்கொண்டுட்டு அதுல கொஞ்சம் பேர் தான் என்ன ஆவாங்க, செலக்ட் ஆவாங்க. கடைசியில ஒட்டு மொத்தமா ஒரு 50 மெம்பர்ஸ அதுல இருந்து கலெக்ட் பண்ணி என்ன செய்வாங்க, விளையாட்டுக்குன்னு சொல்லி அழைச்சிட்டு போவாங்க. இந்த 50 மெம்பர்ஸ்ல 4 பேரை தான் இறுதி போட்டிக்கு செலக்ட் பண்ணுவாங்க. பாத்தீங்கன்னா இறுதி போட்டிக்கு 4 பேர். திரும்பவும் ஃபைனலுக்கு வரும் பொழுது அது என்ன ஆகுது, அந்த இடத்துல இந்த 4 பேர்ல இவர் தான் வெற்றி கோப்பையை பிடிச்சிருக்காரு. பாத்தீங்கன்னா இவர் தான் வெற்றி கோப்பையை பிடிச்சிருக்காரு. அப்ப இந்த வெற்றி கோப்பையை பிடிக்கும் பொழுது உங்களுக்கு நல்லா தெரியும், மீடியா எல்லாம் என்ன செய்யும், போட்டோ எடுக்கிறது என்ன, அவரை தூக்கி சுமந்து அப்படியே சுத்துறது என்ன, அவருக்கு நிறைய என்ன சொல்றது வாழ்த்து தெரிவிப்பது என்ன, இப்படி நிறைய 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 அவருக்கு புகழ் பேர் இந்த மாதிரி ஆச்சு. பாத்தீங்கன்னா அதன் வழியாக அவர் நிறைய பணம் வந்து அப்படியே மழை போல கொட்டியது. அவர் எழுதியிருக்காரு, இப்படி எல்லாம் நடந்த போது, இந்த மாதிரி எல்லாம் கடவுள் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்த பொழுது, இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நான் பெற்றுக்கொண்ட போது நான் கேட்கலையே ஆண்டவர்கிட்ட, ஏன் எனக்கு மட்டும் இதெல்லாம் கொடுத்தீங்க, ஏன் எனக்கு மட்டும் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்க, என்னை மட்டும் எதுக்கு உயர்த்தி வைத்தீங்க, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பணத்தை கொடுத்தீங்க அப்படின்னு எல்லாம் நான் கேட்கலையே. ஆனா அதெல்லாம் தந்த கடவுள் இந்த நேரத்துல இந்த ஒரு நோயை தந்ததற்காக இதை குறித்தும் ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்கும், இதை குறித்தும் ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இதுக்கு மட்டும் நான் எப்படி கேட்க முடியும் என் ஆண்டவர்கிட்ட, ஏன் எனக்கு மட்டும் இப்படின்னு எப்படி என் நாவல் நான் அதை உச்சரிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என் நாவால அதை நான் எப்படி உச்சரிப்பேன், ஏன் எனக்கு மட்டும் நான் எதற்காக சொல்லணும், எதற்காக சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் அதை வந்து அவளை தெளிவா சொல்லியிருக்காரு. எனக்கு இந்த நோயை தந்தது, என்னை போல் இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட அநேகரை பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றோ, கடவுள் கொடுத்த அந்த பணத்தினால இது மாதிரி நோய்வாய்ப்பட்ட அநேகருக்கு நான் வந்து என்ன செய்யணும், மருத்துவ உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவும், இதற்கு என்ன மருத்துவம் இன்னும் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி என் பணத்தை கொண்டு பயன்படுத்த வேண்டும் என்றும் தான் ஆண்டவர் இதை எனக்கு அனுமதித்திருக்கார். அப்ப பல இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், பல ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுத்த போது, நல்ல கணவனை கொடுக்கும் பொழுது, நல்ல மனைவியை கொடுக்கும் போது, நல்ல பிள்ளைகளை கொடுக்கும் பொழுது, நல்ல வருமானத்தை உங்களுக்கு கொடுக்கும் பொழுது, நல்ல ஒரு வீட்டை கொடுத்திருக்கும் பொழுது, இன்னும் நிறைய நல்ல வாகனங்கள், இப்ப எல்லாம் பாருங்க எல்லாருக்கும் கார், அப்பெல்லாம் சைக்கிள்ல போனாங்க, இப்பெல்லாம் கார். ஆனா எல்லாம் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அப்ப வந்து நீங்க கேட்டிருக்கீங்களா, ஏன் ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி, எதுக்காக எனக்கு இந்த ஆசீர்வாதம் எல்லாம் எனக்கு மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னு என்னைக்காவது கேட்டிருப்பீங்களா பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே? ஆனா ஒரு சின்ன கஷ்டம், ஒரு சின்ன கஷ்டம் வருந்தா போதும், ஏன் எனக்கு இந்த சோதனை, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, நான் உனக்கு என்ன செஞ்சேன், உனக்கு கண்ணு தெரியுதா தெரியலையா, காது கேக்குதா கேட்கலையா, எனக்கு மட்டும் என்ன செஞ்சுட்டே இருக்கிறோம், 1000 கேள்வி கேட்கிறோம். அவங்களாம் நல்லா இருக்காங்க, அவங்க பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, ஏன் பிள்ளைங்களுக்கு மட்டும் ஏன் இந்த நிலை, எதுக்காக நல்ல ஒரு வேலை கிடைக்கல, என்னால மட்டும் ஏன் நான் ஃபீஸ் உடனே கட்ட முடியல, இப்படி எல்லாம் என்ன செய்யறோம், நிறைய கேள்விகள் கேட்கிறோமா இல்லையா என் அன்பு பிரியமான சகோதர சகோதரிகளே? கேக்குறேன் சிஸ்டர். என்னைக்காவது அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் பெற்றுக்கொண்ட போது ஏன் பையன் எனக்கு கொடுத்தீங்கன்னு கேட்டிருக்கோமா? அப்ப மட்டும் அப்படியே மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சியில கடவுளை கூட மடந்து போயிடும். உங்களையும் என்னையும் காண்கிற கடவுள் அவர், உங்களையும் என்னையும் காண்கிற கடவுள்.
ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆதியாகமத்துல பாத்தீங்கன்னா அந்த ஆகாருடைய குழந்தை, இந்த ஆகாருடைய குழந்தையின் அழுகுரலை கூட கேட்ட ஆண்டவர், அந்த குழந்தை எதுக்காக அழுகுதுன்னு கடவுளுக்கு தெரியும். அது போல நீங்க உங்க பிரச்சனை என்ன, உங்க வேதனை என்ன, உங்களுடைய கவலை, கண்ணீர், கஷ்டம் எல்லாமே அவருக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனாலும் நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கோம்? எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனாலும் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? கடவுளை கேள்வி கேட்கிறோமா கேட்கலையா? கேட்கிறோம். கேட்டுட்டுதான் இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் நம்ம என்ன செய்யறோம்? கடவுளை கேட்டுட்டுதான் இருக்கோம். நம்முடைய வழிகள் சீராக் 17:15 சொல்லுகிறது, சீராக் 17:15 சொல்லுகிறது, மனிதரின் வழிகளை ஆண்டவர் எப்போதும் அறிவார், அவரின் பார்வையில் இருந்து அவை எப்பொழுதுமே மறைந்திருப்பதில்லை. சீராக் 17:19. எனக்கு நேரம் குறைவாக இருக்கிறதுனால உங்களுக்கு வசனங்களை சொல்றேன், நீங்க குறிச்சுக்கோங்க. சீராக் 17:19 சொல்லுகிறது, மனிதனுடைய செயல்கள் அனைத்தும், நல்ல கவனிங்க, மனிதரின் செயல்கள் அனைத்தும் கதிரவனின் ஒளி போல, கதிரவனின் ஒளி போல அவர் முன்பாக தெளிவாய் தெரிகின்றன. Praise the Lord. Hallelujah. 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 நாம் எந்த நிலையில இருக்கோம், நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கோம் அப்படிங்கிற காண்கிற கடவுள். இன்னும் கூட நான் சொல்றேன், அநேகர் எவ்வளவுதான் டெய்லி நம்முடைய இந்த சியோன் மூவெள்ளை இணைப்புக்கு 3 நேரமும் பிரேயர் கேட்கிறோம், பிரேயருக்கு வரோம், இறைவார்த்தை கேட்கிறோம். ஆனாலும் என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? பல காரியங்களை குறித்து கலங்கி கொண்டுதான் இருக்கீங்க. பல பிரச்சனைகள் ஒவ்வொரு குடும்பத்திலும், வெளியே சொல்ல முடியாத வேதனைகள் அப்படின்னு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனா சர்வ வல்லமை உள்ள கடவுள் உங்கள் கண்ணீரை காண்கிறாரா இல்லையா? காண்கிறார். யோபு 42:2 சொல்லுகிறது, ஆண்டவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், ஆண்டவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது, அவர் உங்களுக்கென செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது. உங்களுக்குன்னு அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அது தடைப்படாது. ஆமென். யோவான் 14:1 சொல்லுகிறது, யோவான் 14:1 சொல்லுகிறது, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். அப்புறம் ஏன் கலங்கிட்டு இருக்கீங்க? அப்புறம் ஏன் புலம்பிட்டு இருக்கீங்க? ஏன் அதாவது ஆண்டவரை நீங்க பாக்குறது இல்ல, உங்க பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டே இருக்கீங்க, உங்களுடைய பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டே இருக்கீங்க. அதனாலதான் அதுல இருந்து உங்களால விடுபட முடியல. Praise the Lord. Hallelujah. Hallelujah. திருப்பாடல் 12:5 வாசிச்சு பாத்தீங்கன்னா, எளியோரின் புலம்பலையும் வறியோரின் பெருமூச்சையும் கேட்டு அவர் உடனே எழுந்து வருவாராம். ஆனா அவர் பக்கத்துல இருக்கிறது எப்படி? பேதுரு பக்கத்திலேயே ஆண்டவர் நின்னாரா இல்லையா? பேதுருக்கு பக்கத்திலேயே ஆண்டவர் நின்னாரா? பேதுருக்கு தெரியல. அது மாதிரிதான் நம்மளுக்கு கடவுள் பக்கத்திலேயே இருக்காருங்கிறதே நமக்கு தெரியல. அவன் என்ன செஞ்சான்? காற்றையும் அந்த அலையையும் பார்த்தா உள்ள போயிட்டான். Praise the Lord. Hallelujah. Hallelujah. நம்முடைய கண்ணீரை காண்கிற கடவுள். என் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அண்ணால் பாருங்களேன், அண்ணால் ஆலயத்துக்கு போனா ஒரு குழந்தை இல்லையே என்று சொல்லி என்ன செய்யறா? அண்ணால ஆலயத்துக்கு போறா, மனம் கசிந்து. ஆனா நம்ம ஆலயத்துக்கு போய் என்ன செய்யறோம்? நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன்னா மீனாஸ்டர் இப்படி சொல்றாங்களேன்னு நினைக்காதீங்க. நம்ம ஆலயத்துக்கு போய் அண்ணாளை போல மனம் கசிந்து நம்ம அழுகிறோம். அவ ஒரு குடிகாரி போல, அவங்களுக்கு சுத்தி இருக்கவளை எல்லாம் பக்கத்திலே குரு இருக்காரு, அந்த குரு இருக்காருன்னு அவருக்கு தெரியல. அவ ஒரு குடிகாரியை போல புலம்பி அழுது இருக்கான். அந்த குரு நினைச்சிருக்காரு இவ குடிகாரி போல குடிச்சிட்டு வந்து புலம்புறான்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்ப எந்த அளவுக்கு அவள் மனம் கசிந்து ஆண்டவரை நோக்கி அழுது இருக்கா. ஆண்டவரை நோக்கி
நம்ம என்ன செய்யறோம்? ஆலயத்துக்கு போய் அவ என்ன கிளிப்பு போட்டு வந்திருக்கா, அவ என்ன புடவை கட்டியிருக்கா, அவ தலையில துணி போட்டிருக்காளா போடலையா, நீ ஏன் அதெல்லாம் பாக்குற? நீ போட்டியே பேசாம உட்காரு. அவ என்ன பெரிய பிரேயர்னு போறா, ஜெபம் பண்றா, பூசைக்கு வர மாட்டேங்கிறா, தலையில முக்காடு போட மாட்டேங்கிறா. இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் தேவையா? பிரேயமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இங்க பாருங்களேன், ஒருவேளை ஒரு படபடப்பா இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகி ஒரு மாதிரி இருக்கலாம், அதனால கூட அவங்க முக்காடு போடாம இருக்கலாம். அது இறைவனுக்கு தெரியும். நீங்க ஏன் அதை கணக்கெடுக்கிறதுக்காக ஆலயத்துக்கு போறீங்க? யோசிச்சு பாருங்க. அவ என்ன பட்டுப்புடவை கட்டி இருக்கா, இன்னைக்கு அவ சிம்பிளா வந்திருக்கா, இன்னைக்கு அவ செம்ம கிராண்டா வந்திருக்கா, இருக்கா நம்ம ஆலயத்துக்கு போறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவ போய் என்ன செஞ்சிருக்கா பாருங்க. அண்ணாள் போய் என்ன செஞ்சிருக்கான்னு பாருங்களேன். அண்ணாள் போய் மனம் கசிந்து அவளுடைய அந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த அடி வயிறுல இருந்து அவளுடைய அந்த புலம்பல் பாருங்களேன், அவளுடைய அந்த புலம்பல் யோசிச்சு பாருங்க. அவருடைய கவனம் எல்லாம் யார பார்த்து இருந்தது? கடவுளை மட்டுமே நோக்கி இருந்தது. அப்ப அந்த இடத்துல அவ ஆண்டவரை நோக்கி அவளுடைய உள்ளத்தை அந்த இடத்துல அழுது புலம்பும் பொழுது அவளுடைய கண்ணீரை ஆண்டவர் கண்டாரா காணலையா? உரிய காலத்தில் அண்ணா கருவுட்டு சாமுவேலை பெற்றார். சாமுவேலை மட்டும் பெறல. 1 சாமுவேல் 2:21 வாசித்து பார்த்தீங்கன்னா 5 குழந்தைகளை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவ போய் ஒரு குழந்தையதான் சிஸ்டர் கேட்டாங்க, ஒரு குழந்தையதான் என் அன்பு சகோதர சகோதரிகளை கேட்டாங்க. ஆனா ஆண்டவர் 5 குழந்தை. அது மாதிரி நீங்க போய் ஆண்டவரை நோக்கி உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருப்பதை பக்கத்துல இருக்கிறவங்கள பார்க்காதீங்க. அவ செல்லு நோண்டிட்டு இருக்கோங்க, போன் பேசிட்டு இருக்கோங்க, ஆலயத்துக்குள்ளே உட்கார்ந்து இதெல்லாம் நாம் கவனிப்பதற்காக நாம ஆலயத்துக்கு போகல. நம்முடைய பார்வை உங்களையும் என்னையும் உருவாக்கினவர், விண்ணையும் மண்ணையும் படைத்தவர், அவரை மட்டுமே நோக்கி இருக்கணும். அப்ப நம்மளுடைய எல்லாவற்றையும் உரிய காலத்தில் நீங்களும் நானும் கேட்கிற மாதிரி கேட்டா ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி விரைவில் வராது. அந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? உரிய காலத்தில் அண்ணா கருவுற்று சாமுவேலை பெற்றார். அது போல உரிய காலத்தில் ஆண்டவருக்கு ஏற்ற நேரத்துல நமக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகார் பாருங்களேன், ஆகார் என்ன செஞ்சா? ஆகார் குழந்தையோட அந்த பாலைவனம். இந்த நேரத்துல ஜெபிச்சுக்கோங்க தயவு செய்து. இந்த நேரத்துல குழந்தை இல்லாதவங்க எல்லாம் நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு குழந்தைக்காக எத்தனையோ பேர் தவம் இருக்கிறார்கள், எத்தனையோ பேர் அதுக்காக கண்ணீரோடு வேதனையோடு கவலைப்பட்டு கொண்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, ஆலயத்துக்கு போங்க. அண்ணால போல கடவுளை மட்டும் பார்த்து நீங்க பேசுங்க. உங்களுடைய உள்ள என்ன செய்யக்கூடாது? அலைப்பாயக்கூடாது, அங்கிட்ட இங்கிட்டும் போகக்கூடாது. கண்டிப்பா ஆண்டவர் ஏற்ற வேளையில உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை என் ஆண்டவர் தருவார். ஏன்னா அவர் அந்த அதுலயே அந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? கண்ணீரை காண்கிறவர். அப்ப நீங்க போய் வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்து இருந்தா எப்படிப்பா ஆசீர்வாதம் வரும்? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அதனால கண்டிப்பா இந்த நேரத்துல யாருக்கெல்லாம் குழந்தைக்காக ஜெபிக்கிறீங்களோ, எத்தனை சகோதரிகள் சகோதரர்கள் மற்றவங்களுக்காக கூட எத்தனையோ பேர் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க, ஒரு குழந்தை கிடைக்கணும்னு ஜெபிச்சுக்கோங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பாங்க. தயவு செய்து இந்த நேரத்துல அவங்களை எல்லாம் நினைவு கூர்ந்து கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுத்து அவங்களுக்கு எல்லாம் அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபித்துக் கொள்ளுங்கள். இரண்டாவதாக பாத்தீங்கன்னா ஆகார் அந்த பாலைவனம், என் வாழ்க்கை பாலைவனம் போல இருக்கு அப்படின்னு எத்தனை பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. பாலைவனம் போல என் வாழ்க்கை இருக்கே, ஏன் எனக்கு மட்டும் இந்த நிலை அப்படின்னு புலம்பிட்டு இருக்கீங்க. ஆகார பாருங்களேன், பாலைவனத்துல ஆண்டவரை நோக்கி அழுதாள். திருப்பாடல் 21 தொடக்க நூல் 21 அந்த 16, 17 மட்டும் கொஞ்சம் வாசிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா எனக்கு டைமே இல்லாத. பின்பு அவள் முன்புறம் சென்று அம்பு எறி தூரத்தளவில் உட்கார்ந்து கொண்டாள். குழந்தை சாவதை பார்க்க சகியேன் என்று கூறி
முன்புறம் இருந்து கொண்டே கூக்குரலிட்டு அழுதாள். அப்போது கடவுள் பையனின் அழுக்குரலை கேட்டார். ஆண்டவரின் தூதர் வானத்தில் நின்று ஆகாரை கூப்பிட்டு, ஆகார், உனக்கு நிகழ்ந்தது என்ன? அஞ்சாதே, ஏனெனில் இடத்திருக்கிற இடத்தினின்று பையனின் அழுகுரலை கடவுள் கேட்டருளினார். பாத்தீங்களா? குழந்தை சாவதை பார்க்க சகியேன்னு சொல்லி அவ என்ன செஞ்சிருக்கா? கூக்குரலிட்டு, நல்ல கவனிச்சு பாருங்களேன். அண்ணா அங்க குடிகாரி போல அழுதா, இவ கூக்குரலிட்டு. ஆனா கொஞ்சம் சத்தமா ஜெபிச்சாலே இவங்க என்ன சத்தமா ஜெபிக்கிறாங்க? ஏன் அமைதியா ஜெபிச்சா கடவுள் கேட்க மாட்டாரா? அமைதியா ஜெபிக்க கூடாதா? அவங்கள கொஞ்சம் அமைதியா ஜெபிக்க சொல்லுங்க. இப்படி எல்லாம் சொல்றவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா அவன் என்ன செஞ்சிருக்கா? கூக்குரலிட்டு அழுது ஆண்டவரை நோக்கி ஜெபிச்சிருக்கா. பாத்தீங்கன்னா அதே போல பாருங்க, அந்த 17ல அந்த சிறு குழந்தையின் அழுகுரலை, அந்த சிறு குழந்தையோட கண்ணீரை கூட பார்க்கிற ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரையும் என்னுடைய கண்ணீரையும் ஏங்க பார்க்க மாட்டாரு? ஒரு சிறு குழந்தை கூட எதுக்காக அழுகிறது, ஏன் அழுகிறது, அதுக்கு என்ன தேவை இருக்கிறது அப்படின்னு என் ஆண்டவருக்கு தெரிகிறது. பாருங்களேன், உடனே அங்க என்ன செய்யறாரு? அந்த பாலைவனத்துலங்க பக்கத்திலேயே, ஆகாருடைய பக்கத்திலேயே அவளுடைய கண் அப்ப வரைக்கும் என்ன இருந்திருக்குது? மறைக்கப்பட்டு இருந்திருக்கிறது. அவருடைய கண்களை திறந்தார்னு இருக்கும். கண்களை, ஏன்னா பாவம் அந்த கண்களை என்ன செஞ்சிருந்துச்சு? மூடி இருந்துச்சு. அவ தன்னுடைய குற்றங்களை உணர்ந்து ஆண்டவரை நோக்கி அழுத பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டன. அந்த இடத்துல அவ என்ன பாக்குறா? தண்ணீர் துறவு பாக்குறா. நல்லா தெரியும் ஏன் ஆகார் அந்த பாலைவனத்துக்கு வந்தான்னு உங்களுக்கு நல்லா தெரியும். துரத்தப்படுகிறாள், குழந்தையோடு துரத்தப்படுகிறாள். பிரியமானவர்களே, மனித அன்பெல்லாம் இப்படிதான் மாறி போகும். ஆனா யாரெல்லாம் துரத்தினாலும், யாரெல்லாம் கைவிட்டாலும், எத்தனை நம்மளுக்கு அவமானங்கள் நாம் சந்தித்தாலும் என் அப்பா என்ன செய்ய மாட்டார்? ஒருபோதும் கைவிட மாட்டார். வெறுக்கப்பட்டு வெறுத்து ஒதுக்கப்பட்ட நிலையில இருந்த போது கூட ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அவளை தேற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பாலைவனத்துல அவளுக்கு ஒரு வழியை உண்டாக்கின ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு வழியை உண்டாக்கி தருவாரா? தரமாட்டாரா? தருவார். அப்புறம் எதற்காக கலங்கி கொண்டிருக்கிறீர்கள்? எந்த மனுஷனும் ஒண்ணும் செய்ய முடியாது. என் ஆண்டவரால முடியும். எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கை, என் அப்பா வழி திறப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எசேக்கியா வேதத்தில எடுத்துக்கிட்டீங்கன்னா எசேக்கியா, நீங்க இந்த நேரத்துல கூட செபிச்சுக்கோங்க. என்னுடைய வாழ்க்கையை யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, ஐயோ பாலைவனம் போல இருக்கு, நான் செத்து போயிடலாம் போல இருக்கு, என் பிள்ளை என்ன அன்பு செய்ய மாட்டேங்கிறான், என் பிள்ளைங்க நான் சொல்றதை கேட்கல, இப்படி எல்லாம் பலர் என்ன செஞ்சுட்டு இருக்கலாம். எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, நாம மரித்து போயிடலாமே, எதுக்காக நம்ம ஜீவனோட இருக்கணும் அப்படின்னு எல்லாம் நீங்க நினைக்கலாம். தயவு செய்து இந்த நேரத்துல ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எல்லாம் அன்று பாலைவனத்துல ஆகாருக்கு வழியை உண்டாக்கின ஆண்டவரே, எனக்கும் என்னுடைய பிரச்சனைகளுக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய இந்த பாலைவனம் போன்று தோன்றுகிற இந்த சூழ்நிலையை மாற்றுங்கன்னு ஜெபித்துக் கொள்ளுங்க. அடுத்ததாக பாத்தீங்கன்னா எசேக்கியா நோயுற்று இருக்கிறார். பாத்தீங்கன்னா எசையா வராரு, வந்து என்ன சொல்லிடுறாரு? நீ சாக போற அப்படின்னு வந்து சொல்றாரு. ஆனா சொல்லிட்டு அவர் ஒரு செகண்ட் தான் நகர்ந்திருப்பாரு. உடனே எசேக்கியா என்ன செய்வாரு? எசேக்கியா என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நானே உன் திருமுன் உண்மை வழியில் மாசற்ற மனதுடன் நடந்து வந்ததையும் உன் பார்வைக்கு நலமானவற்றை செய்ததையும் நினைத்தருளும் என்று கூறி கண்ணீர் சிந்தி சுவர் பக்கமாய் திரும்பி தேம்பி 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 அழுதுருக்காரு. எவ்வளவு நேரம் ஆயிருக்கும் இத சொல்றதுக்கும் அப்படி செய்யறதுக்கும்? எவ்வளவு நேரம் ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்களேன்.
5 நிமிஷம் இருக்குமா? பேசுங்க சிஸ்டர்ஸ். ஒரு 5 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் கூட இருக்காது. அவரு சொல்லிட்டு எசையா அரண்மனை முற்றத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் எசேக்கியாட்ட என்ன சொல்லணும்னு சொல்றாரு. வாசிப்போம். எசையா 38:4-5. இனி இன்னும் 15 வருடம் கூற வேண்டியது, உன் தந்தை தாவீதின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, உன் கண்ணீரை கண்டேன், இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் 15 ஆண்டுகள் மிகுதியாக்குவேன். ஆமேன். ஆமேன். உன் கண்ணீரை கண்டேன். என்ன போய் சொல்ல சொல்றாரு? என்ன போய் சொல்ல சொல்றாருன்னு மட்டும் நீங்க நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்களேன். அங்க அண்ணாளுடைய கண்ணீர், அங்க ஆகாரோட குழந்தையுடைய கண்ணீர், இங்க எசேக்கியாவோட கண்ணீர். உன் கண்ணீரை கண்டேன்னு போய் நீ சொல்லி எசேக்கியாட்டேன்னு சொல்றாரு பாருங்களேன். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. உடைய ஆயுசு காலம் 15 ஆண்டுகள் மிகுதியாக்குவேன். அப்ப எசேக்கியா தேம்பி அழுத உடனே அவருக்கு நோயிலிருந்து ஒரு பெரிய விடுதலையும் கொடுத்து ஆயுஷ் காலத்தையும் நீட்டி கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நேரத்துல நோயிட்டு இருக்கவங்க எல்லாம் செபிங்க. எத்தனையோ பேர் சொல்லுவீங்க மருத்துவர்களால எல்லாம் கைவிடப்பட்டிருக்கலாம். எசேக்கியா அப்படிதான், மருத்துவரால எல்லாம் கைவிடப்பட்டவர். ஆனா என் அப்பா ஒரு நொட்டி பொழுதில் எசேக்கியாவிற்கு விடுதலை கொடுத்தார் அந்த நோயில இருந்து. இந்த நேரத்திலையும் கூட ஐயோ எனக்கு முட்டி வலி, கால் வலி, நெஞ்சு வலி, உடம்புல உச்சி முதல் பாதம் வரை அநேக உறுப்புகள்ல செபிப்பாங்க. அநேக உறுப்புகள்ல பாதிக்கப்பட்டவங்க இருப்பீங்க. அநேக மருத்துவர்களை பார்த்திருப்பீங்க. ஆனா குணமாகாம இருப்பீங்க கண்டிப்பா. ஆனா என் அப்பா ஒருவரால நொடி பொழுதில் உங்களுக்கு விடுதலை தர முடியும். ஆனா உங்களுடைய பார்வை, உங்களுடைய கண்ணீர் யாரை பார்த்து இருக்கணும்? என் ஏசப்பாவை பார்த்து இருக்கணும். எனக்கு மட்டும் ஏன் இப்படி, எனக்கு மட்டும் ஏன் இப்படின்னு புலம்புறதை விட்டுறணும். விட்டுட்டு ஆண்டவரை நோக்கி எசேக்கியா பாருங்க, ஒரு செகண்ட் தான், நொட்டி பொழுதுதான் சுவர் பக்கமாய் திரும்பி மனம் கசிந்து என்ன செஞ்சிருக்காரு? அழுதுருக்காரு. தேம்பி தேம்பி அழுதுருக்காரு. உடனே அவருடைய கண்ணீரை கண்ட ஆண்டவர். இப்பொழுதும் கூட நீங்க பல நோய்களினால பாதிக்கப்பட்டு அழுது கொண்டு இருக்கலாம், பல மருத்துவமனைக்கு சென்று கொண்டு இருக்கலாம். ஒப்பு கொடுங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இந்த இறைவார்த்தைகளை சொல்லி ஜெபிங்கம்மா. இந்த எசேக்கியா இதை எடுத்து வச்சுக்கோங்க. எசேக்கியாவை பற்றி எடுத்து கொள்ளுங்க, சொல்லுங்க. அன்னைக்கு எசேக்கியாவுக்கு போய் இந்த பெரிய விடுதலை கொடுத்த ஆண்டவரே, அவருடைய ஆயுசு காலத்தை கூட்டி கொடுத்த ஆண்டவரே, இப்பொழுதும் என்னுடைய இந்த நோயிலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபிங்க. வார்த்தையை சொல்லி 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 ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்கதாங்க உங்களுக்கு விடுதலை உண்டாகும். ஆமென். அவரால் மட்டும்தாங்க விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். வேற யாராலையும் நம்மளால பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே மாதிரி வேதத்துல பாத்தீங்கன்னா சூசன்னா அவ மேல பழிய சுமத்திடுவாங்க. அவ மேல பழிய சுமத்திடுவாங்க. சூசன்னா மேல பாத்தீங்கன்னா அவளை கொண்டு போய் என்ன செய்வாங்க? நடுவர் முன்னிலையில நிப்பாட்டிடுவாங்க பாத்தீங்கன்னா. ஆனா அந்த இடத்துல சூசன்னாவும் என்ன செய்வா பாத்தீங்கன்னா, தானியேல் இணைப்பு புஸ்தகத்துல 2வது அதிகாரம் 42வது வசனம் படிச்சு பாத்தீங்கன்னா, அவள் கதறி அழுகிறாள். அவள் கதறி அழுகிறாள். சூசன்னா உரத்த குரலில் கதறி, என்றுமுள்ள இறைவா, மறைவானவற்றை நீர் அறிகிறீர் என்று கதறி கதறி அழுகிறாள். உடனே ஆண்டவர் சூசன்னாவின் கண்ணீரை கண்டார் அப்படின்னு இருக்கும். நல்லா படிச்சு பாத்துக்கோங்க, அந்த வசனத்தை குறித்து கொள்ளுங்கள், படிக்க பாருங்க. சூசன்னாவுடைய கண்ணீரை கண்டார். அங்கு நிகழ்ந்தது என்ன? ஒரு தானியேல் என்ற ஒரு இளைஞருக்குள்ளாக பரிசுத்தாவியை அனுப்பி அவர் அந்த இடத்துல என்ன செய்யறாரு? அதை நிரூபித்து காண்பிக்கிறார். அந்த 61, 62 வசனம் எல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா, மாசற்ற சூசன்னாவை அந்த இடத்துல ஆண்டவர் அருமையாக காப்பாற்றுவார்.
ஆமென். ஹல்லேலூயா. எந்தவித அவமானத்திற்கும் அசிங்கத்திற்கும் உள்ளாகாதபடி சூசன்னாவை அந்த இடத்துல இருந்து என் ஆண்டவர் காப்பாற்றுகிறார். அந்த இடத்துல சூசன்னாவுடைய கண்ணீரை கண்டார். அவள் மாசற்றவள், அவள் தூய்மையானவள் அப்படிங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். அது போல நீங்களும் நானும் மாசற்றவர்களாக தூயவர்களாக இருந்தா எந்த அவமானத்திற்கும் நான் உள்ளாக மாட்டோம். ஆமென். ஒரு நாளும் வெக்கப்பட்டு போக என்ன செய்ய மாட்டாரு, விட மாட்டார். பல இது மாதிரி வருங்க, பல சூழ்நிலைகள் உருவாகும். ஆனாலும் அந்த இடத்துல யாரு ஜெயம் எடுப்பார்? ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெயம் எடுப்பார். ஆமென். அதே போல பாத்தீங்கன்னா இன்னும் ஒருவரை கூட சொல்லுறேன். நெகேமியா பாத்தீங்கன்னா எருசலேம் மதில் இடிக்கப்படணும்னு சொல்லிட்டு இடிக்க போறாங்கன்னு ரொம்ப வருத்தப்படுவாரு. நெகேமியா பாத்தீங்கன்னா அவர் என்ன செய்வாரு, போய் நோன்பிருந்து அழ ஆரம்பிப்பார். உடனே உபவாசம் இருந்து என்ன செய்யறாரு, அழ ஆரம்பித்தார். பல எதிர்ப்புகள் ஆனாலும் கூட எருசலேம் மதில் கட்டப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடவுளின் இவ்வேளை அந்த வசனம் படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். நெகேமியா புஸ்தகம் 6வது அதிகாரம் 15-16 வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அந்த வேலை நம் கடவுளின் உதவியால் நிறைவேறியது என்று கண்டனர் அப்படின்னு இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப பல போராட்டங்களின் மத்தியிலும் கூட நெகேமியாவோடு கடவுள் இருந்து இடித்த எருசலேம் மதிலை கட்டி எழுப்பினார். ஆமென். இது போல பல போராட்டங்களோடு என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்துக் கொண்டு கலங்கி கொண்டிருக்கிற அனைவரும் அந்த நேரத்துல செவிங்க. என்னால வீடு கட்ட முடியல, கட்டின வீடு பேலன்ஸா நிக்குது, நான் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன், என்னால வாங்க முடியல. இப்படி பல பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கலாம். கண்டிப்பா அநேகருக்கு ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு எல்லாம் தோணலாம். ஆனா நெகேமியா என்ன செய்தார், உபவசித்து அழுது செபித்தார். உடனே நெகேமியாவுடைய கண்ணீரை கண்டு எருசலேம் மதில் கட்டி முடிக்கப்பட்டது போல உங்களுடைய கண்ணீரையும் ஆண்டவர் கண்டு நீங்க இருக்கிற உபவாசத்தையும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு என்ன செய்வாரு, கண்டிப்பா உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். நெகேமியா 6 படிச்சு பாருங்க, 15-16 எல்லாம் படிச்சு பாருங்க. கண்டிப்பா 1-3 எருசலேமின் மதில்கள் தகர்த்தரிக்கப்பட்டன அப்படின்னு இருக்கும். நெகேமியா 1:3 அந்த தகர்த்து எறிந்த எருசலேம் மதில்களை ஆண்டவர் கட்டி எழுப்பினார். எப்பனால நெகேமியா உபவசித்து அழுது செபித்தார். அது போல நீங்களும் என்ன செய்யுங்க, அதை விட்டுட்டு ஏன் எனக்கு மட்டும்னு ஆண்டவரை நோக்கி கொஸ்டின் பண்ணாதீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அண்ணா அழுதா சாமுவேல் பெற்றுக்கொண்டா, ஆகார் அழுதா தண்ணீர் துறவை பார்த்தா, இசைக்கா அழுதா அவனுடைய நோயிலிருந்து விடுதலை, ஆயுசு காலம் 15 ஆண்டுகள் கூட்டி கிடைத்தது. நெகேமியா அழுதா எருசலேம் மதில் கட்டப்பட்டது. சூசன்னா அழுதா என்னாச்சு, அவளுக்கு வர வேண்டிய அந்த அவமானம் வரல. அதே போல பாத்தீங்கன்னா நைன் ஊர் கைம்பெண் நீங்க படிச்சிருப்பீங்க. லூக்கா நற்செய்தி 7வது அதிகாரம் 11-13 வரைக்கும் பாத்தீங்கன்னா நைன் ஊர் கைம்பெண். என்னடா வசனம் வாசிக்க சொல்லல சிஸ்டர், வேகமா போறாங்கன்னா எனக்கு நேரம் பத்தல, அதனாலதான் நான் என்ன சொல்லணுமோ அது ஆவியானவர் எனக்கு சொன்னாதான் என்ன, பாதியில விட்டுட்டா அது ஒரு அபிஷேகம் இருக்காது. அதனாலதான் உங்களுக்கு வசனங்களை வாசிக்க சொல்லாம வேகமா போறேன். லூக்கா நற்செய்தி 7வது அதிகாரம் 11-13 திருப்பி கொண்டீங்கன்னா அந்த 13வது வசனம் வாசிக்கலாமே. அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு அவரிடம் அழாதீர் என்றார். ஆமென். 14 வாசிங்க சிஸ்டர். அருகில் சென்று பாடையை தொட்டார். அதை தூக்கி சென்றவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், இளைஞனே, நான் உனக்கு சொல்கிறேன், எழுந்திடு என்றார். ஆமென். நல்லா கவனிச்சு பாருங்க பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, யாருமே இல்ல அந்த நைன் ஊர் அந்த தாயாருக்கு, யாருமே இல்ல, எந்த உறவுகள் கிடையாது.